ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 2024ஆம் ஆண்டு 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை அடியெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த 6 மாதம், அடுத்த 6 மாதம் நடுவில் வந்திருக்கிறோம். வருஷத்தின் நடுவில் அவருடைய கிரியை உயர்ப்பிக்கிறார். இன்றைக்கு வருஷத்தின் நடுவில் அவருடைய கிரியை நம்ம குறித்து என்ன அப்படின்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறோம். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். அது அவருடைய கிரியை. மகிழ்ச்சிங்கிற கிரியையை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிறார். கடந்த காலங்கள் ஒருவேளை மகிழ்ச்சியற்ற காலங்களாய், துன்பமற்ற காலங்களாய், துன்பமுள்ள காலங்களாய், துயரமும் கண்ணீரும் கவலையும் வேதனையும் துயரமும் இழப்புகளும் நிந்தைகளும் பாடுகளும் நிறைந்த காலமாக இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் அதை ஒதுக்கி வச்சிருங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறோம். அப்போ இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். என் தேவன், நம்முடைய தேவன், உங்களுக்கு எனக்கும் தேவன், நமக்காக சிலுவையில் மரித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், தாங்கி வருகிற தேவன், நடத்தி வருகிற தேவன், ஏந்தி வருகிற தேவன் நம்மேல் எப்படி இருக்கிறாரு? மகிழ்ச்சியாக இருப்பார். இப்போ திருமண வாழ்க்கையை குறித்து அந்த வசனத்தில் ஒரு பகுதியை சொல்லியிருக்குது. வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல, அந்த விவாக நேரத்தில் ஒரு வாலிபன் ஒரு கன்னிகையை விவாகம் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள எவ்வளோ மகிழ்ச்சி, இந்த பொண்ணுக்குள்ள எவ்வளோ மகிழ்ச்சி. நான் ஒரு புதிய திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறேன், என் புருஷன் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்போ, என் பிள்ளைகள் இப்போ, என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், இவன் ஒரு கனவு, என் மனைவி இப்படி இருக்கணும், என் மனைவியை நான் அப்படி வச்சுக்குவேன் பாருங்க. அப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி. அங்கே எல்லாம் தடபடலாம், குடும்பத்தாரெல்லாம் எல்லா காரியத்தையும் செய்துகிட்டு இருப்பாங்க. பத்திரிக்கை கொடுப்பது, சமையல் வைப்பது, அதை செய்வது, இதை எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அதுபோல் அப்புறம் இப்படி வாலிபன் கன்னி விவாகம் பண்ண அந்த திருமண நாள் எப்படி ஆகுது? மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல ஒரு மகிழ்ச்சி, குதூகலம். மணவாளன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சி. அந்த திருமணம் பண்ணுற நேரத்தில் அந்த கையை பிடிச்சி பார்க்கும்போது அவங்க 2 பேருடைய முகத்தில் சிரிப்பை பாருங்களேன். நாம் கூட அப்படி தான் இருந்திருக்கிறோம் இல்லை? மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இது ஒரு வாக்கு தத்தங்க. மகிழ்ச்சியை இழந்து காணப்படலாம், சந்தோஷத்தை இழந்து காணப்படலாம், சமாதானத்தை இழந்து காணப்படலாம், துயரங்கள் நிறைந்தவளாக காணப்படலாம். ஆனால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவருடைய பார்வை மகிழ்ச்சி. நம்ம பார்க்கும்போதே அவர் மகிழ்ச்சியாக பார்க்குறாரு. அப்போ நம்ம அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் வந்துடுது. தேவ ஜனத்திற்கு அதான் மகிழ்ச்சி. கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு நன்மையான ஆண்டு, நன்மையான மாதம். வருங்காலங்களில் கர்த்தர் மகிழ்ச்சியோடு கொண்டு போவார். கடந்த காலத்தில் ஏற்பட்ட துயரம், துன்பம், கஷ்டம், நிந்த, சோதனை, அவமானம், பாடு எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் நடந்த திருமண காரியங்களில் கூட, கடந்த கால பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு கசப்பான அனுபவத்தில் கடந்து சென்றிருக்கலாம். கசப்பை சத்துரு விதைத்திருக்கலாம். நிந்தைகளுக்கும் பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் தூஷணங்களுக்கும் ஆளாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இனி வருகிற காலத்தில் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். சஞ்சலங்களை மாற்றுவார், சமாதானத்தினால் நிரப்புவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம அநேகருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பார்த்தீங்களா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கடந்த காலத்தில் இருந்த சஞ்சலம், தவிப்பு அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஓடிப்போம். பாருங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி தான் நித்திய மகிழ்ச்சி.
ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். பார்த்தீங்களா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இதை கர்த்தர் கொடுப்பார். தேவன் நல்லவர். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. செபிப்போம், ஜெயம் பெறுவோம். மகிழ்ச்சியின் தேவன் உங்கள் குடும்பங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவார், உங்களுடைய அனுதின வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம் பண்ணலாமா? செபிப்போமா? அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். கர்த்தர் உங்களை மகிழ்விக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பார். எல்லா தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 58:11 வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரத்தைப் போலவும் இருப்பாய். மகிழ்ச்சி. கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி ஆக்குவார். பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில், ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி ஆக்குவார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உடைய அருமையான கரத்திற்காக செபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரத்திற்காக நன்றியோடு நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா. என் தேவன் பெரியவரும் வல்லவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனத்தையும் இந்த வசனத்தை கேட்கிறவர்களை மகிழ்ச்சியாக்கும். நாம் மாதத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். சஞ்சலங்கள், தவிப்பு எல்லாம் ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும். காத்துக்கொள்ளும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you.